ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கிராவிடேஷன் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்ட் 1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிராவிடேஷன் அப்படின்னா தமிழில் வந்துட்டு புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறது. ஸோ முன்னாடி வந்துட்டு நிறைய ஃபார்முலா எல்லாமே டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஆனால் அது எதுவுமே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீனிங்கே கொடுக்காம இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கிராவிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச உடனே நிறைய ஃபார்முலாஸ், நிறைய டெரிவேஷன் வந்து டக்கு 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 டக்குன்னு அவங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி இருந்தது. ஓகேவா? ஸோ கிராவிடேஷனா என்ன, புவியீர்ப்பு சக்தினா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக புவியீர்ப்பு சக்தி அப்படின்னா லைக் நம்ம எல்லாமே வந்துட்டு நிற்கிறோம், நடக்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் கிராவிடேஷன் தான். ஸோ ஏர்த் வந்து நம்ம மேலே வந்துட்டு ஒரு ஃபோர்ஸை வந்துட்டு செலுத்தும். ஸோ அதுதான் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? We have learnt about the motion of objects and the force as the cause of the motion. நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து நகர்றது, ஓகேவா, நகர்றதுக்கு காரணம் ஃபோர்ஸ் அப்படின்றது படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் அப்படின்னா லைக் புஷ் ஆர் புல். ஓகே, we have learned that a force is needed to change the speed or direction of motion of an object. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு பாலை வந்து தள்ளி விடுறேன் அப்படின்னா ஃபோர்ஸ் மூலியமாக தான் அந்த பாலோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும், அல்லது அந்த பால் வந்து எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் மூலியமா. ஓகே, we always observe that an object dropped from a height falls towards the earth. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஏதாவது ஒரு பொருளை போடுறீங்க அப்படின்னா அது நேராக எர்த்தை நோக்கி தான் வருது. கரெக்டாக? we know that all the planets go around the sun. எல்லா பிளானட்ஸுமே சன்னை தான் சுற்றுது. அதே மாதிரி மூன் வந்துட்டு ஏர்த்தை தான் சுற்றுது. இந்த எல்லா கேஸ்லையுமே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, த பிளானட்ஸ் அண்ட் அந்த மூன்லேயும் சரி, பிளானட்ஸ்லேயும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன்னில் இருக்கிற ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் காரணமாக தான் அதை சுற்றி பிளானட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரியும், இப்போ ஏர்த்தில் ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் மூன் வந்துட்டு ஏர்த்தை சுற்றுது அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோணுது. ஐசக் நியூட்டன் வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகே, இந்த சாப்டரில் நம்ம கிராவிடேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஏர்த்தில் இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால எப்படிலாம் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, ஓகே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன் வந்துட்டு வெயிட் ஆஃப் த பாடி ஒவ்வொரு இடத்துலையும் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களோட வெயிட் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் மூணில் போய் உங்களோட வெயிட் மெஷர் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படி சேஞ்ச் ஆகுது? ஸோ அதுக்கப்புறமேட்டு எதனால் எந்த கண்டிஷன் மூலயமா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு லிக்விடில் வந்து ஃப்ளோட் ஆகுது, மிதக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே மூழ்கிடும், சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே மிதக்கும்ல. ஸோ இதெல்லாம் கண்டிஷன் என்ன அப்படின்றது தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிராவிடேஷன். நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைக் மூன் கோஸ் அரவுண்ட் த எர்த். ஸோ எர்த்தை சுற்றி மூன் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மேல் தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு அதோட மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிவிட்டு அகெயின் அது வந்துட்டு கீழ் நோக்கி தான் விழப்போகுது, ஃபால்ஸ் டவுனு. அதை தான் வந்துட்டு நியூட்டன் வந்து ஒரு முறை ஒரு ட்ரீக்கு கீழே இருக்கும்போது அவர் மேலே வந்துட்டு ஒரு ஆப்பிள் வந்து விழுந்தது. ஸோ அவர் வந்து என்ன யோசிச்சார்னா, இந்த ஆப்பிள் வந்து ஏன் வந்து மேல் நோக்கி போகல, ஏன் கீழ் நோக்கி போகுது அப்படின்றத யோசிச்சார். ஓகே, த ஃபால் ஆஃப் அன் ஆப்பிள் மேட் நியூட்டன் ஸ்டார்ட் திங்கிங். He thought that if the moon can attract an apple, earth can attract an apple, can it not attract the moon? Is the force the same in both the cases? ஸோ ஆப்பிள் வந்துட்டு கீழ் நோக்கி விழுது. ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு ஏர்த் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அதனால் கீழ் நோக்கி விழுது அப்படின்னா இதே ஃபோர்ஸ் தான் மூணையும் அட்ராக்ட் பண்ணுதா? ஓகே, ரெண்டு ஃபோர்ஸுமே சேம் தானா அப்படின்ற கேள்வியெலாம் அவருக்கு வந்தது. He conjectured the same type of forces responsible. அவர் என்ன ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு அப்படின்னா, ஆமாம், ரெண்டு ஃபோர்ஸ்க்குமே காரணம் ஆப்பிள் இருக்கிற ஃபோர்ஸும் ஒன்று தான், மூணை இழுக்கிற ஃபோர்ஸும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னார். He argued that at each point of its orbit the moon falls towards the earth instead of going off in the straight line. ஸோ அவர் என்ன ஆர்கியூ பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட், அதோட ஆர்பிட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே மூன் வந்துட்டு ஏர்த்தை நோக்கி தான் இருக்கு. அது வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஆஃப் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், இப்போ லைக் இப்போ எப்படி சொல்றதுன்னா,
இதுதான் எர்த் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் மூன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்கும். அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல சுத்தும். ஓகேவா? ஸோ அதுக்கு காரணம் எர்த் வந்து கொடுக்குற அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இல்லைன்னா அது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ல எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இட் மஸ்ட் பி அட்ராக்டட் பை த எர்த், பட் வி டு நாட் ரியலி சி த மூன் ஃபாலிங் டுவர்ட்ஸ் எர்த். ஆனால் வந்துட்டு மூன் வந்து எர்த்தை நோக்கி தான் இருக்கு, எர்த்தில் தான் ஃபால் ஆகுது அப்படின்றது வந்து நம்மளால பார்க்க முடியல. ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் கிராவிடேஷன் ஃபோர்ஸை நம்மளால பார்க்க முடியாது. வி கேன் சென்ஸ் இட். ஓகே, அதுதான். ஸோ இந்த மோஷன் ஆஃப் த மூனை வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்டோன் ஒரு எண்டில் வச்சுக்கோங்க. ஹோல் த அதர் எண்ட் ஆஃப் த த்ரெட்டை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா சுற்றுங்க. அந்த ஸ்டோனோட மோஷனை பாருங்கள். இப்போ அந்த த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் இப்போ அந்த ஸ்டோன் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் த த்ரெட் இஸ் ரிலீஸ்ட், அந்த த்ரெட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோன் வந்து ஆப்வியஸ்லி ஒரு சர்க்குலர் பாத்தில் போயிட்டு இருந்திருக்கும் ஒரு சர்டன் ஸ்பீடில். அண்ட் சேஞ்சஸ் டைரக்ஷன் அட் எவ்ரி பாயிண்ட். சேஞ்சஸ் டைரக்ஷன் அட் எவ்ரி பாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, இங்கே வரும்போது லைக் இப்போ ஒரே டைரக்ஷன்னா என்ன அர்த்தம்னா இதுதான் ஒரே டைரக்ஷன். ஓகேவா? இப்போ இதில் இப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன், இங்கே இப்படி ஒரு டைரக்ஷன், இங்கே இப்படி ஒரு டைரக்ஷன், இங்கே வரும்போது இப்படி ஒரு டைரக்ஷன், இங்கே இப்படி ஒரு டைரக்ஷன், அந்த மாதிரி லைக் சுற்றும் போது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சேஞ்ச் இன் டைரக்ஷன் இன்வால்வ்ஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு ஒரு முன்னாடி ஒரு லெசன் வரும், அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா லைக் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பேசிக்காக என்னென்னா வெலாசிட்டிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனாலே ஒன்று வரும், இன்னொன்று ஸ்பீடு சேஞ்ச் ஆகிறதுனாலே ஒன்று வரும். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். வெலாசிட்டிலேருந்து தான் உங்களுக்கு ஆக்சிலரேஷன் வரும். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுனால உங்களுக்கு ஆக்சிலரேஷனும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சிலரேஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்துட்டு வண்டியை நம்ம முறுக்கும் போது ட்ர் அப்படின்னு நம்ம முறுக்குறோம்ல, இட்ஸ் லைக் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகுது, டக்குன்னு ஸ்லோவாக போகுது, அது இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் இன்வால்வ்ஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆர் ஆக்சிலரேஷன். The force that causes this acceleration and keeps the body moving along the circular path is acting towards the center. எந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஆக்சிலரேஷனை உருவாக்குதோ, ஓகே, இந்த ஆக்சிலரேஷன் வர்றதுக்கு காரணமாக இருக்குதோ, and keeps the body moving along the circular path is acting towards the center is called centripetal force. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் த்ரெட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆகுது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் ஸ்பீடில் அதோட டைரக்ஷன் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லையும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி வெலாசிட்டி அல்லது ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். So the force that causes this acceleration and keeps the body moving the circular path, இது பேரு நம்ம வந்துட்டு சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ உங்க த்ரெட்டை வச்சு சுத்திட்டு இருக்காங்கல்ல, ஸோ இது வந்துட்டு சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் பிகாஸ் இட் ஆக்ட் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகே, இங்க பாருங்க, the force that causes this acceleration, அந்த சுத்துற அந்த ஃபோர்ஸ்னால தானே அந்த ஆக்சிலரேஷன் நடக்குது. அதனால தானே அந்த பாடி கீப் ஆன் மூவிங் த சர்க்குலர் பாத்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டுவர்ட்ஸ் த இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டரை பொறுத்து தான் அது வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அதனால இதை வந்துட்டு சென்டிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை இந்த ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிடும், அது வந்துட்டு டான்ஜென்ட் டு த சர்க்குலர் பாத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டோனை கட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைக் அந்த கயிறை கட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த ஸ்டோன் நேராக இப்படி போய் விழுந்துடும். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்குன்னா ஒரு டான்ஜென்டன் மாதிரி இருக்குது. டான்ஜென்ட்னா என்னென்னா, அந்த ஒரு இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணுறது தான் டான்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த கயிறை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த டான்ஜென்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டான்ஜென்ட்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரெயிட் லைன் தட் மீட்ஸ் அ சர்க்கிள் அட் ஒன் அண்ட் ஒன்லி பாயிண்ட் இஸ் கால்ட் டான்ஜென்ட் டு த சர்க்கிள்.
straight line ABC is a tangent to the circle at the point B. ஓகேவா, B அப்படின்ற பாயிண்ட்ல ABCங்கிறது தான் உங்களுக்கு டேஞ்சென்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட், the motion of the moon around the earth is due to centripetal force. ஸோ அதே மாதிரி தான் ஏர்த்தை சுற்றி மூன் வருது இல்லையா, அதுவுமே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு டைரக்டாக த்ரெட்டு போட்டு சுற்றிட்டு இருக்கு. ஆனால் ஏர்த் வந்துட்டு ஒரு இன்விசிபிளான ஒரு கயிற்றுனால மூணை வந்துட்டு சுத்த வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் த ஏர்த் தான் அந்த ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மூன் வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைனில் போயிடும். இப்போ ஒருவேளை ஏர்த்துக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி மூணு என்ன பண்ணும் அப்படின்னா ஏர்த்தை சுற்றி வராது, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் போயிடும், டேஞ்சன்ட் மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சீன் தட் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா, ஒரு ஆப்பிள் வந்து விழுது, அது வந்துட்டு ஏர்த்தை நோக்கி அட்ராக்ட் ஆகுது. டஸ் த ஆப்பிள் அட்ராக்ட் த ஏர்த்? அந்த ஆப்பிள் வந்துட்டு ஏர்த்தை அட்ராக்ட் பண்ணுதா? லைக் இப்போ வந்துட்டு ஆப்பிள் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஏர்த்துன்னு பார்த்தோம். கரெக்டாக ஆப்பிள் வந்துட்டு ஏர்த்தை நோக்கி வருதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த ஆப்பிள் சும்மா இருந்துட்டு ஏர்த் வந்துட்டு ஆப்பிளை நோக்கி வருமா அப்படின்னா, we do not see the earth moving towards an apple. ஏன் வந்துட்டு லைக் ஆப்பிளை நோக்கி ஏர்த் வரதில்லை அப்படின்னா, அக்கார்டிங் டு த தேர்ட் லா ஆஃப் மோஷன், ஆப்பிளும் ஏர்த்தை அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் there is an equal and opposite reaction இருக்குல்ல. பட் ஆனால் செகண்ட் லா ஆஃப் மோஷனை பொறுத்தவரையில் the given force acceleration is inversely proportional to the mass of the object. ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்னா செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகேவா, ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம்ன்னு போடலாமா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிலரேஷனும் மாஸ் ஆஃப் த பாடியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? அப்போது உங்களுக்கு வந்துட்டு மாஸ் வந்துட்டு லைக் உங்களுக்கு ஆப்பிளோட மாஸ் என்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. ஓகேவா, அதனால தான் ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்குது, லைக் தட் இஸ் டுவர்ட்ஸ் எர்த்தாக இருக்குது. பட் ஏர்த்தோட மாஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஆக்சிலரேஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு கிரேசியான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஓகே ஆப்பிள் வந்து ஏர்த்தை நோக்கி வருதுன்னா நியூட்டன்ஸோட தேர்ட் லா படி ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் படி உங்களுக்கு வந்துட்டு ஆப்பிளை நோக்கியும் ஏர்த்து வரணும்ல அப்படின்னு கேட்டால் ஆமாம் வரும், நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி. ஆனால் நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி உங்களுக்கு மாஸும் ஆக்சிலரேஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, ஸோ அதனால the mass of an apple is negligibly small compared to that of the earth. ஆப்பிளோட மாசுங்கிறது ரொம்ப கம்மி. ஓகேவா, ஏர்த்தை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நம்மளால வந்துட்டு ஏர்த் வந்து ஆப்பிளை நோக்கி போகிற மாதிரி நம்மளால பார்க்க முடியல. இதே ஆர்குமெண்ட் மூலயமா நீங்கள் ஏர்த் டஸ் நாட் மூவ் டுவர்ட்ஸ் த மூன். இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்துட்டு மூணு அப்போ ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸை கொடுக்கும் தானே, ஸோ ஏன் வந்துட்டு ஏர்த் வந்து மூணை நோக்கி போகல அப்படின்னா, ஆப்வியஸ்லி மூணுக்கும் ஏர்த்துக்கும் வந்துட்டு நீங்கள் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்த்தோட மாஸ் தான் அதிகம். ஓகேவா, ஸோ அதனால எதுக்கு மாஸ் அதிகமோ அதை சுற்றி தான் வந்துட்டு மற்ற பொருள் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் அவர் சோலார் சிஸ்டம் ஆல் த பிளானட்ஸ் கோ அரவுண்ட் த சன். எல்லாமே சன்னை சுற்றி தான் வருது. இதே மாதிரி பார்த்தா சன்னும் ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் த அபவ் ஃபேக்ட்ஸ் நியூட்டன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாட் ஒன்லி டஸ் த எர்த் அட்ராக்ட்ஸ் அன் ஆப்பிள் அண்ட் த மூன் பட் ஆல்சோ ஆப்ஜெக்ட்ஸ் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. இது பேர் தான் வந்துட்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் இதை தான் நம்ம வந்துட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு நீங்கள் புக்கை வந்துட்டு ஒரு டேபிள் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் இடையில ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையிலுமே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் வந்துட்டு ஒரு டெரிவேஷனாக பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் என்னென்னா, every object in the universe attracts every other object with a force which is proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. இதுதான் 10th ஸ்டாண்டர்டில் முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எவ்ரி அதர் ஆப்ஜெக்டை வந்துட்டு ஒரு ஃபோர்ஸோட அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா, அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ப்ரப்போர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குன்னா
அந்த ரெண்டு பொருளோட மாசஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு பொருள் இது ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். இதோட மாஸ் எம் இதோட மாஸ் எம் அப்படின்னா இந்த டெரிவேஷனில் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். ஓகேவா? இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா நியூமரேட்டரில் வரும் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்க்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, டி அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்குது, அதோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுத்துட்டு அவங்க வந்துட்டு ஜி அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ படிச்சு பாருங்க, முக்கியமான ஒரு 2 மார்க் கொஷின். எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் attracts every other object with the force which is proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. The force is along the line joining the centers of the two objects. இந்த force எங்க இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதோட சென்டரையும் ஜாயின் பண்ற அந்த ஒரு லைன்ல இருக்கும். இதுவும் இட் இஸ் பீங் அட்ராக்டட், இதுவும் இட் இஸ் பீங் அட்ராக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அதாவது இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையில இருக்க ஃபோர்ஸ் வந்து இப்படி அப்படிலாம் இருக்காது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லெட்ஸ் டூ ஆப்ஜெக்ட் ஆஃப் மாசஸ் m and m லை in the distance d from each other. நான் சொன்ன அந்த டெரிவேஷன் தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கேபிட்டல் எஃப்னு எடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனை பொறுத்தவரை ஃபோர்ஸ் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ்ன்னு பார்த்தோம் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்னு பார்த்தோம். இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதும்போது எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு mm by d ஸ்கொயர்னு வரும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு நம்ம கேபிட்டல் ஜிங்கிறத போடுவோம். where g is a constant of proportionality and is called universal gravitation constant அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்துட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எஃப் இன்டூ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்டூ எம் இன்டூ எம்னு வரும். இந்த டி ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா எஃப் இன்டூ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்டூ கேபிட்டல் எம் இன்டூ எம்னு வரும். ஓகே, இப்போ இந்த ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த m இன்டூ எம் இருக்குல்ல, அதை டினாமினேட்டரில் கொண்டுட்டு வந்துருங்க. இப்போ எஃப் இன்டூ டி ஸ்கொயர் டிவைடட் பை எம் இன்டூ எம்னு வரும். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஜி வந்துட்டு நம்ம அந்த ஃபோர்ஸோட யூனிட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இதோட யூனிட் தான் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்ஸோட யூனிட் நம்ம நியூட்டன் நம்ம முன்னாடி லெசன்லேயே இருக்குது. டிஸ்டன்ஸ்னா மீட்டர் ஸ்கொயர்னு வரும். டிவைடட் பை மாஸ்னா கேஜி, இந்த மாஸ்னாலும் கேஜி. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா எம் ஸ்கொயர் டிவைடட் பை கேஜி ஸ்கொயர்னு வரும். இந்த கேஜி ஸ்கொயர் நியூமரேட்டரில் போயிடுச்சுன்னா கேஜி பவர் -2ன்றது வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இருந்து தான் இந்த எம் ஸ்கொயர் கேஜி பவர் -2ன்றது வருது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின். நெக்ஸ்ட், த வேல்யூ ஆஃப் ஜி வந்துட்டு ஹென்ரி கேன்வென்டிஷ் வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. எப்படின்னா ஒரு சென்சிட்டிவ் பேலன்ஸ் மூலிமா. ஸோ அது மூலிமா ஜியோட வேல்யூவை இப்போ வரைக்கும் என்ன அக்செப்ட் பண்ணியிருக்கோம்னா 6.673 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2. ஸோ இந்த வேல்யூ இதோடய நிற்க போகிறது கிடையாது. உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லா இடத்துலையுமே வரும் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் கிராவிடேஷனை பற்றி படிக்கிறீங்களோ அங்கே எல்லாமே இந்த வேல்யூ வரும். உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லலாம் இந்த வேல்யூவை முதல்ல கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருவாங்க. ஓகே, we know that there exists a force of attraction between any two objects. நமக்கு தெரியும். இப்போ வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸை கண்டுபிடிங்க. கன்க்ளூட் ஹவு யூ டு நாட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபோர்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். அதாவது நீங்கள் 2 பேருமே இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த மாஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப சின்னதாக கிடைக்கும். புரியுதுங்களா? லைக் ஃபோர்ஸோட வேல்யூ ரொம்ப சின்னதாக கிடைக்கிறதுனால ரொம்ப ஃபோர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. த லா இஸ் யூனிவர்சல் இன் த சென்ஸ் தட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் பாடிஸ். ஏன் இதை யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்கிறாங்கன்னா இது எல்லா பாடிஸ்க்குமே வந்துட்டு அப்ளிகபிள். அதனால வெதர் அந்த பாடி பிக்காக இருந்தாலும் சரி ஸ்மாலாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு வானத்தில் இருந்தாலும் சரி, செலஸ்டியல்னா வானத்தில் இருந்தாலும் சரி அல்லது நிலத்தில் இருந்தாலும் சரி,
ஓகே, இன்வர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா saying that f is inversely proportional to the square d means, for example, if d gets bigger by the factor 6, f become 1 by 6 times smaller அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஓகேவா, அதுதான் வந்துட்டு எஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் கம்மியாகும். இப்போ ஓரளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிஸ்டன்ஸ் 6 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டி ஸ்கொயர்னா 36 ஆகிடும். உங்களுக்கு 36 அளவுக்கு இதுக்கு வந்து கம்மி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா, பை 36 டைம்ஸ் ஸ்மாலர் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மாஸ் ஆஃப் த எர்த் வந்துட்டு 6 × 10⁻24 kgன்னு சொல்லிட்டாங்க. மூன் வந்துட்டு 7.4 × 10⁻22 kgன்னு சொல்லிட்டாங்க. மூணுக்கும் எர்த்துக்கும் இடையிலுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த் ஆன் மூன் தான் கேட்குறாங்க. கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த்தை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கணும். மாஸ் ஆஃப் த மூனை நம்ம ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கணும். ஓகேவா, டிஸ்டன்ஸ் பிட்வீனை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிலோமீட்டர் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் கிடையாது, அதனால் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 1000 மீட்டர்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ அதனால் இந்த மாதிரி கிலோமீட்டருக்கு பதிலாக 1000 மீட்டர்னு போட்டோம். இப்போ வந்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.